வாவ், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகியை சந்திக்கவும். அட, எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கும் ஒரு பூனை வேண்டும். என்ன ஒரு இனியவள். இது உன் பரிசு. ஆனால் நீ கால்களால் வரைய வேண்டும். என்ன? மிகவும் சரி, இதை செய்யலாம். நான் வரைவதை தொடங்கப் போகிறேன். என் கால்களால் நான் ஒருபோதும் வரையவில்லை. இது வேடிக்கையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை செய்யலாம். இதோ கண்கள், மூக்கு மற்றும் மற்ற விவரங்கள் நன்றாக வந்திருக்கிறது. அது என்ன? அது ஒரு பன்றி. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வாங்க. உன்னால் என்ன? அட சரி, அழகான ஓவியம் வரைய நேரம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. சில விவரங்களை வரைவோம். ஓ, அந்த கண்களை பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு இது பிடிக்கும். அது உண்மையில் அருமை. ஓ ஆம், சரி, இது என் முறை. அப்படியா? இதோ என் கால்கள். நான் உங்களுக்கு இப்போதே ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். ஓ இல்ல, என் பூ. நான் இப்போது என்ன வரைய போகிறேன்? அது ஒரு பேரழிவு. ஓ இல்லை. இந்த வாசனை என்ன? ஜூலி, உன் கால்கள் துர்நாற்றம் வீசுகிறது. நான் மூச்சு திணறப் போகிறேன். ஓ இல்லை. அவள் சரியாக இருக்கிறாளா? நான் சீராக இருக்கிறேன், ஆனால் ஒரு வாயு முகமூடி அணிந்திருக்கிறேன். பிரிட்னி, இதோ உனக்கு. அது மிகவும் நல்லது. நான் சுவாசிக்க முடியவில்லை. ஓ சரி, நான் எப்படி வரையப் போகிறேன்? ஓ இல்லை, அதை பாருங்கள். என் வரைபடம் கிடந்து விட்டது. அதை சரி செய்ய கூட முடியாது. மன்னிக்கவும். மன்னிக்கவும். ஆம், அதை கெடுக்க விரும்பவில்லை. ஓ ஓ பெண்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு காண்பியுங்கள். என் வரைபடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன். ஓ பிரிட்னி, அது ஒரு அருமையான பன்றி. ஓ, ஜூலி சரியாக இருந்தாள். ஜூலி, உன்கிட்ட என்ன இருக்குது? ஏ மன்னிக்கவும். இது நல்லதல்ல. ஓ மை காட், நீ தயாரா? என் வரைபடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆசிரியரே? நான் முயற்சித்தேன். பிராவோ ஜான், நீங்கள் தான் எங்கள் வெற்றியாளர். உங்களுக்கு மீன் கிடைக்கும். அத பிடி. என்ன? ஆனால் எனக்கு அது தேவையில்லை. என்ன? இலக்கு கண்டறியப்பட்டது. ஓ இல்லை, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். ஓ, என்னை உதவுங்கள். ஓ, என்னை உதவுங்கள், தயவு செய்து. ஓ, இது இன்னும் இங்கேதானா? ஓ பாவம் ஜேன். உங்களை ட்ரிட்டரை கிறிஸ்டர் ஒரு மோதிரம். ஓ, என்ன தவறு? நான் மோதிரங்கள் அணிய மாட்டேன். அவசரப்படு. சரி, நீ சொல்வது போல் நான் உலகிலேயே அழகான மோதிரத்தை வரையப் போகிறேன். அதை பற்றி பார்ப்போம். நீ என்ன செய்கிறாய்? எனக்கு மோதிரங்கள் பிடிக்காது. எனவே நான் என்ன வரையப் போகிறேன் என்று யோசிக்கிறேன். நான் எமோஜிகளை வரையப் போகிறேன். அதை பாருங்கள். நாம் இப்போது சில பொழுதுபோக்குகளை பெறப்போகிறோம். ஆமாம், நம்ப முடியாதது. என் முகம் போல தெரிகிறது. ஜேன், நீ தூங்குகிறாயா? இது ஒரு ரகசியம். எப்படியோ நான் என் விஷயத்தை வரைந்து கொண்டே இருப்பேன். வாவ், இது அழகாக செய்யலாம். ஓ, அழாதே. ஓ, நன்றி.
சரி, உங்கள் வரவேற்பு. நான் மோதிரத்தை எப்படி வரைவது? சரி, நாம் ஒரு செயற்கை கையை எடுக்கலாம். ஜேனுக்கு சொல்லாதே. இது விசித்திரமாக தெரிகிறது. நான் விரலின் மீது நேரடியாக ஒரு மோதிரத்தை வரையலாம், மேலும் ஒரு அழகான மணிக்கல். அது உண்மையானது போல வந்தது. அதுவே அருமை. ஓ, மோதிரம் வரவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஜூலி, நீ எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி ஜேன், இதை செய்யலாம். ஓ, நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாவ், இது வேலை செய்தது. ஓ, என் தலை. நன்றி பெண்களே. நேரம் முடிந்தது. பெண்களே, உங்கள் மோதிரங்களை காட்டுங்கள். எனது மோதிரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆசிரியரே? அட மோசமில்லை. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். அத பாருங்கள். ஆஹா, நீ ஒரு பெரிய காமெடி நடிகை. உன்னால் என்ன பிரிட்னி? அற்புதம். ஓ, அது மிகச் சிறந்தது. பரிசு உங்களுக்கு. நன்றி. சரி சரி, இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. ஓ, நான் அதை என் கனவுகளில் பார்த்தேன். அது நம்ப முடியாதது. నేను இருக்கிறேன். பிரிட்டனி மேடம், என் மனைவியா வர்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? மிகவும் சரி. என்ன? ஹலோ, ஓ கடவுளே. நீங்கள் எங்க போகிறீர்கள்? அது நகைச்சுவையாக இருக்கிறது. இதை பாருங்கள். ஓ, அதை பார்த்தீர்களா? பெண்களே, உங்கள் அடுத்த பணி குறிப்பு ஒரு சாக்லேட் வீடு. அது மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் காத்திரு. ஆம், அது சரி. நேரம் தொடங்கிவிட்டது. என்ன? இதை செய்வோம். ஆஹா, சரி, எல்லாம் தெளிவாக உள்ளது. நான் வீட்டை வரவேன். அது சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கட்டும், ஒரு கூரை. நான் அற்புதமாக இருக்கிறேன். அங்கே சூரியன் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஃபுல். அது உண்மையில் அழகாக இருக்கிறது. மேகங்களை பாருங்கள். முடிந்தது. ஏய், ஓ பெண்களே, அதை பாருங்கள். ஓ சரி, இதுவாக இருந்தாலும் நான் சிவப்பு நிறத்துடன் தொடங்குவேன். ஓ இல்லை, பென்சில் உடைந்து விட்டது. ஹே, அதை யார் செய்கிறார்கள்? ஜேன், நான் ஒரு புதிய பென்சிலும் ஒரு புதிய காகிதத்தையும் எடுப்பேன். எல்லாம் சரியாக இருக்கும். சரி, ஆமாம், என் கணக்குகள் சரியாக உள்ளன. ஆமா, அப்படியா? என் கலைப்பணி எப்படி இருக்கிறது? என்ன? ஹா, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. என்ன? ஓ, ஒரு யோசனை. என்னிடம் குத்துச்சண்டை கையுறை இருக்கிறதா? இல்லை. ஒரு வாழைப்பழம். என் பென்சில்கள் எங்கே? ஆஹா, ஒரு சிறந்த வீட்டை உருவாக்க எனக்கு கொஞ்சம் ஒட்டும் பொருள் மற்றும் நிறைய வண்ண பென்சில்கள் தேவை. நீங்கள் அவற்றை ஒட்டினால் நீங்கள் ஒரு உண்மையான மர வீட்டை கட்ட முடியும். என்ன? எனக்கு தெரியும். நன்றி. ஆஹா, இதை செய்வோம். இதோ என் ஆரஞ்சு பென்சில். ஒரு வீடு வரைகிறேன். ஒரு கதவு, வேலி. நிச்சயமாக எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பெண்களே, நேரம் முடிந்து விட்டது. எல்லோரும் தயாரா? என் வரைபடத்தை பாருங்கள். என்ன பிரிட்னி, மன்னிக்கவும், ஆனால் இல்ல. ஓ சரி. ஜூலி, அத பாரு. மோசமில்லை. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ மனிதா, அடுத்ததுக்கு போகலாம். வாருங்கள். ஜேன், வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. நீ என் எதிர்பார்ப்புகளை மீறி விட்டாய். எங்கள் புதிய வெற்றியாளருக்கு வாழ்த்துக்கள். அது ஜேன். இதோ உன் பரிசு. நன்றி. என்ன அழகு.
இது சாக்லேட், இனிப்புகள் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களால் செய்யப்பட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, அந்த பெட்டியை பாருங்கள். ஓ பெண்களே, அதை வரைவதற்கு உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. வாருங்கள், போலாம். சரி. ஹூரே! ஷா! சிறியதொரு கிண்டல் செய்யலாம். என்ன பிரச்சனை? என் பென்சில்களும் தூரிகைகளும் எங்கே? எல்லாம் எங்கே? எனக்கு தெரியவில்லை. சரி, இத செய்வோம். ஆமாம். கவனமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் ஒரு பாப் இட் வரைய போகிறேன். அது உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். ஒரு வரையறை, சில புள்ளிகள், நிறமுள்ளவை, நிச்சயமாக. பொறுமையாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு தூரிகைகள் இல்லை, ஆனால் எனக்கு விரல்கள் உள்ளன. இவ்வாறு வரைவது இன்னும் வேகமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். சில புள்ளிகளை செய்யலாம். எப்படி? என்ன? இது கண்டிப்பாக சங்கிலி இருக்க முடியாது. இது நல்லதல்ல. ஓ இல்ல, எனக்கு என் பிடித்த ஸ்கிட்டில்ஸ் இருப்பது நல்லது. இந்த மிட்டாயை நான் விரும்புகிறேன். அவை ஒரே நேரத்தில் மிகவும் புளிக்கும் மற்றும் இனிக்கும். அவள் என்ன செய்கிறாள்? ஒரு நிமிடம், எனக்கு சரியான யோசனை இருக்கிறது. அதை மட்டும் பாருங்கள். என் சிறந்த பாப் இட் போன் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. முடிந்தது. இது அற்புதமாக இருக்கிறது. அடடே, நேரம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. பெண்களே, பார்க்கலாம். உங்கள் கருத்து என்ன ஆசிரியரே? மோசமில்லை, ஆனால் இது இன்னும் சிறப்பாக இருக்கலாம். ஜேன், இங்கே நான் என் விரல்களால் அதை வரைகிறேன். இது படைப்பாற்றல். பிரிட்டனி, ஓ பிராவோ, இது ஒரு வெற்றி. நன்றி ஆசிரியரே. இது உங்கள் பரிசு. வாவ்! ஓ பெண்களே, கவலைப்படாதீர்கள். செல்ஃபி எடுக்கலாம். சீஸ் சொல்லுங்கள். வா, இப்போது அனைவருக்கும் தங்களுக்கென ஒரு அக்வேரியம் இருக்கிறது. அவை மிகவும் குளிர்ச்சியானவை மற்றும் பெரியவை. ஆனால் எனது அக்வேரியம் சிறந்தது. இது என்ன? ஓ, ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, இந்த கற்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இது என் அக்வேரியத்தில் கண்டிப்பாக தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் கயிற்றை பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது செய்யலாம். ஆனா நான் அத கொஞ்சம் அலங்கரிக்கணும். இப்ப பிங்க் நிறம் பூசுறேன். அப்படியே இப்ப இது ரொம்ப நல்லது. கண்ணாடி பொடிகளுடன் மேலும் அழகாக உள்ளது. வாவ், இது அதுக்கான சரியான இடம். பாருங்க. Sorry to Lemona and an absurder. Stus and Pras, but fall into our progs. And the subdigation. Plakran, but Dungager, how would you romarar canar? The patrities. For shovel their lag quad into promo. ஆமாம், அவை இங்கேயே இருக்கும். ரொம்ப தெளிவா தெரியும் இடத்துல. What's why and why is stirring her? Oh, so you was beardo with chidanga alangarama agwefrey. இதை நீ பார்த்தையா? என்னிடம் என்ன ஒரு அழகான டால்பின் இருக்கிறது பாரு. இது இங்கே தொங்கும். இங்கே சில அற்புதமான சிப்பிகள் உள்ளன. என் சிறிய மெர்மெய்டுக்காக. உனக்கு பிடிக்கிறதா செல்லமே? நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உன் அக்வேரியத்தில் நீந்து. நீ என்ன செய்ற? இல்ல, அதை திருப்பி கொடு. எனக்கு என் பொம்மையை திருப்பி கொடு. என் பொம்மை சுறா மீனை கண்டு பயந்து விட்டாயா? ஓ, என்ன ஒரு மிதவை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என் அக்வேரியத்தை சுறா மீன்களின் கூட்டம் காக்கும். இதை இங்கே தொங்க விடுவோம். என்னிடமும் எல்லா அலங்காரங்களும் இங்கே இருக்கும். ஆனால் இன்னும் சிறப்பாக
அப்படியெனில் என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன அழகு! கடலடிக்கு சரியான அலங்காரம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை உள்ளே வைக்கிறேன். எல்லாவற்றையும். ஓ ஹே, நீ எல்லாவற்றையும் மீண்டும் சொன்னாய். சரி, இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். ஒரு உண்மையான பொக்கிஷ சிப்ப. ஓ ஹாம், சிறிய மேர்மைடு தனது அக்வேரியத்தில் வசதியாக உணர்வதற்காக எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். அப்படியே. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அந்த பயங்கரமான சத்தம் என்ன? நமக்கு ஒரு சிறந்த இசைக்குழு உள்ளது. உனக்காக நான் தயாரித்த ஒரு படுக்கையா இது பாரு. பார்ப்போம். இங்கேதான். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, இதை உள்ளே வைக்கிறேன். இப்போது உங்கள் பொருட்களுடன் ஒரு பெட்டி இங்கே. உட்கார்ந்து உங்கள் புதிய வீட்டில் வசதியாக இருங்கள். ஓ ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நகைகளை தொங்கவிட மறக்காதீர்கள். இங்கேதான் அவள் உட்கார்கிறாள். நான் மிகவும் நன்றாக செய்தேன். அவையெல்லாம் நன்றாகவே தெரிகின்றன. நீ இதை பார்த்தியா? அலமாரியாக இருக்கும். சத்தாங்க பொழுதை அவரது பொலிகளை தொங்க விடுவேன். சரியானது. இதோ, உங்களுக்கு பிடிக்கிறதா என் சிறிய மெர்மெய்டு? அதுதான் சரி. எனக்கு இது சிறப்பாக இருக்கிறது. இல்லை, காத்திருங்கள், எனக்கு இருக்கிறது. சிறிய மெர்மெய்டின் எந்த அறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு புதிய அறைக்கான ஒரு யோசனை இருக்கிறது. ஆம், நாங்கள் இதை ஒரு உண்மையான சமையலறையாக மாற்றுவோம். உங்களுக்கு ஒப்பா? உங்கள் குளிர்சாதன பெட்டி, அதில் மளிகை பொருட்கள் உள்ளன. மேலும் எங்களுடைய புதிய சமையலறையை பார்த்தீர்களா? ஓ ஆம், அப்படியா? பாருங்கள். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இனி நமக்கு சமையலறை தேவையில்லை. நாங்கள் அதை ஒரு உண்மையான பாராக மாற்றுவோம். இப்போ ஒழுங்கை பராமரிக்க பார் ஸ்டூல்களையும் பாதுகாப்பையும் மறக்காதீர்கள். அருமை. அற்புதம். அப்புறம் நாம கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? ஆமாம், அதை இங்கே வைக்கிறேன். ஐயோ, அது காயமாயிற்று. நீ என்ன செய்தாய்? எனக்கு குத்தியது. ஓ பாருங்க, மேசை வெஸ்டியன் பொருந்த சில அலங்காரங்கள், ஒரு நாற்காலி, மற்றொரு விருந்தினருக்காகவும் ஒன்று. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது ரொம்ப சலிப்பு. குழந்தைகள் பள்ளி அல்லது ஏதாவது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நம் கடல் ஜோடிக்கு சிறிய பற்கள் கொண்ட அதிர்ச்சி. ஓ இல்ல, இது ஒரு பீரானியா? பெக்கா! ஓ வாவ்! ஆகவே நமக்கு இன்னொரு காலியான மாடி உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். இது எளிதாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு லவுஞ்ச் அறை அமைப்போம். இந்த நாற்காலியை இங்கே வைப்போம் மற்றும் சில அலங்காரங்களையும் சேர்ப்போம். சரியானது. இங்கே ஒரு மேசை உள்ளது மற்றும் ஸ்பீக்கர்களை மறக்காதீர்கள். ஒரு டிவி மற்றும் என் சிறிய மெர்மெய்ட் சுலபமாக இருக்க தயாராக இருக்கிறார் மற்றும் தனது பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க. நிறுத்த. சரி, நாங்கள் இங்கே ஒரு சோஃபாவை வைப்போம், ஒரு சிறிய கை நாற்காலி மற்றும் ஆமையின் வடிவில் மலர்களுடன் ஒரு மேசை. இங்கே படைப்பாற்றலுக்கான ஒரு மூலை இருக்கிறது. நீ ஒரு நல்ல கலைஞர், சிறிய மெர்மெய்ட். எனக்கு தெரியும், நீ நல்ல பெண். அந்த வீட்டின் கூரை தயார். ஆஹா, என்ன, நாங்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, ஒரு சிப்பி சிறந்தது. ஓ ஹா, மேலும் மாடி முதல் மாடிக்கு செல்ல இந்த சுவாரஸ்யமான சிறிய ஊஞ்சல் இருக்கும்.
ஓ சரி, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்வோம். அது உங்களுடையதை விட சிறந்தது. ஓ, நாங்கள் அதை முடித்து விட்டோம். இப்போது அமைதியாக சுத்தம் செய்யலாம். ஓ ஆம், முதலில் சமையலறைக்கு போகலாம். It's a T-Verse Facey Cheese Washir. Springers ரதம் செல்ல தயாராக உள்ளது. கடல் குதிரைகள் உங்களை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். இதோ எங்களுடையது. மெர்மைட்ருகன் அக்வேரியம் வீடுகளை மேலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம். ரெபெக்காவோட லவன்ச்ரால் ஒரு டிவி, ஒரு ஸ்பீக்கர் மற்றும் அழகான நாற்காலி உள்ளது. பெல்லாவுண்ட லவன்ச்ரால் பாருங்கள், அது படைப்பாற்றலால் நிரம்பியுள்ளது. இப்போது 2வது மாடியில் ரெபெக்காவுக்கு ஒரு பார் உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடம். மற்றும் பெல்லாவுக்கு இரவு விருந்துகளை நடத்த சிறிய சமையலறை உள்ளது. ஆனால் அவர்களின் படுக்கை அறைகளை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஒவ்வொரு மெர்மெய்டுக்கும் தன் சொந்த பாணி உள்ளது. உங்களுக்கு எந்த வீடு மிகவும் பிடிக்கிறது? கருத்துகளில் எழுதுங்கள். நாம் நமது ஸ்லைட்டில் சவாரி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ அருமை, அற்புதம். கீழே தளத்திற்கு இப்படி செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது. வேடிக்கை, தண்ணீர் சிதறல். சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு ஒட்டுக்கோல் தேவை. வீட்டில சில துளிகள் வைக்கிறேன். அற்புதம். இப்போது பசை தேவையில்லை. ஓ என் ருபிகள், இது அருமையாக இருக்கிறது. வாவ், எனக்கு ரூபி இதயங்கள் இருக்கின்றன. மேலும் சில குமிழ்கள் தேவை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, சில வைரங்களை சேர்ப்போம். மோசமில்லை. 3, 2, 1. ஓ ஆம், வைர புட்புட்கள் முழுவதும் வீட்டில். அட, என்ன நடக்கிறது? என்ன அது? நிலநடுக்கமா? என் புல்வெளி. நான் கூரைக்கு புல்வெளி தேவை. இது என் வீட்டிற்கு சரியாக பொருந்துகிறது. சில இடியுடன் கூடிய மேகங்கள். எனக்கு மழை வேண்டும். இப்போது அவை அழகான மலர்கள். அற்புதம். வாவ், எனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். ஒரு பட்டாசு, ஆனால் அது மிகவும் சிறியது. எனக்கு பெரியது வேண்டும். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கெலி, என்னை பிடி. ஓ, என்ன நடந்ததுன்னு பார்க்க விரும்புகிறேன். வாவ், கூரை மிகவும் ஒளிர்கிறது. நன்றாக இருக்கிறது. நான் தூசியில் மூழ்கி இருக்கிறேன். குலோய், கவனமாக இரு. ஆஹா, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு காமெடி நடிகர் வேண்டும். வணக்கம், உங்களிடமிருந்து சில வண்ணமயமான பலூன்களை எடுக்கலாமா? சரி, ஆனால் பணம் கொடுக்க வேண்டும். இங்கே சில மணிக்கற்களை எடுத்துக்கொள். ஓ, நான் பறக்கிறேன். இங்கு பல பலூன்கள் உள்ளன. மேலும் இது மிகவும் உயரமாக உள்ளது. உதவுங்கள், எனக்கு அவசரமாக ஒரு மணிக்கல் தேவை. அடர்ந்த பலூன்கள். நான் கீழே போக ஆரம்பிக்கிறேன். சரி, அது மென்மையான தரையிறக்கம். நான் கூரையில் இருக்கிறேன். என் பலூன்களை ஒட்ட விடுகிறேன். அருமை. நான் மிகவும் அழகா? ஓ, என் கண்ணாடி. கெல்லி, நீ என் கண்ணாடியை உடைத்து விட்டாய். என்ன செய்தாய்? போய்விடு. நான் ஏதோ நினைத்தேன். ஆஹா, எனக்கு ஒரு பெரிய வைரம் கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் வீட்டுக்கு ஒரு அவகாடோ அலங்காரம் தேவை என்று நான் முடிவு செய்தேன். மிகவும் அழகான அலங்கார துண்டு. அதை கதவுக்கு தொங்க விடுகிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் கதவின் மீது ஒரு தீ வடிவம் இருக்கிறது. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இப்போது வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். வாவ், குலோயின் வீடு சிவம் அழகா இருக்கிறது. அந்த வைர விவரங்கள் மற்றும் கூடுதல் பிரகாசம். கெல்லியின் வீடு ஓவும் காதலா தெரிகிறது. நிறைய இதயங்கள்.
ஷெய்லாவின் வீடு ஒரு உண்மையான காடு போல இருக்கிறது. மிகவும் பசுமையாகவும் அமைதியாகவும் உள்ளது. உள்ளே மிகவும் காலியாக உள்ளது. முதலில் நான் தரையில் தொடங்க விரும்புகிறேன். அங்கே காளான்களுடன் ஒரு புல்வெளி இருக்கும். ஹோம் காத்திரு. ஒரு யோசனை. ஒரு ரிப்பன் எடுக்கலாம். சுவர்களில் பச்சை கான்ஃபெட்டி செய்ய விரும்புகிறேன். இங்கே ஒரு நீயான் சின்னம். என் பச்சை மணிக்கட்டு மேசையை அமைக்கிறேன். அற்புதம். எனக்கு மேலும் ஒளி தேவை. ஒரு எமரால்ட் விளக்கு. இது இங்கே அழகாக இருக்கும். வாவ், குளோ என்ன யோசித்திருப்பாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு வெள்ளி நிறம் உள்ள பைண்ட் இருக்கிறது. தரையில் இருந்து தொடங்குகிறேன். அட, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அடுத்தது எனக்கு ஒரு நாற்காலி வேண்டும். ஓ, அருமை. திரைகள் பற்றி என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. வாவ், உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு மேசை இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய வைரத்தை போல உள்ளது. நான் சுவர்களில் அற்புதமான ஓவியங்களை தொங்க விடுவேன். சரி, எனது புகைப்படங்கள் தேவை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். விருப்பமான மிட்டாய் வைர வடிவில் ஒரு கிண்ணம். நிச்சயமாக இது ரொம்ப சுவையா இருக்குது. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். வாவ், எல்லாம் தயார். நான் என் இனிப்புகளை ரசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, தரையில் லாவா. இது அருமையாக இருக்கிறது. ஓஹா, கொஞ்சம் காத்திரு. எனக்கு ஒரு நீர்த்துப்பாக்கி இருக்கிறது. ஆனால் நான் அதில் மணிக்கல் போட போகிறேன். சுவரில் சுடுவோம். வாவ், இது ரூபிகளால் செய்யப்பட்ட ஒரு இதயம். இந்த அலங்காரத்தை பாருங்கள். இதயத்தின் மையத்தில் அதை வைப்பேன். மற்றும் ரூபி உதடுகள். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? என் சிறந்த நாற்காலி. மேலும் எனக்கு ஒரு மேசை வேண்டும். ஒரு நைட் ஸ்டாண்ட் கூட சிறந்தது. அதற்கு நேராக ஒரு நியான் விளக்கு. குளிர்ந்த பானங்களுடன் ஒரு ஃப்ரிட்ஜ். எனக்கு கோகா கோலா மிகவும் பிடிக்கும். இது மிகவும் அழகாக வந்தது. முற்றிலும் சிறந்தது. வணக்கம் பெண்களே. ஓ, சூரியன். ஆனால் நான் ஒரு அழகான புல்வெளியை உருவாக்க முடியும். அதை பாருங்கள். எனக்கு ஒரு குளம் கூட இருக்கிறது. உடனே புத்துணர்ச்சி தருகிறது. அருமை. மற்றும் என் பார்சல் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். ஓ, இதோ வந்துவிட்டது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. நீ எனக்கு உதவுவாயா? தயவு செய்து அதை எடுக்க முடியுமா? உதவுங்கள், தயவு செய்து. ஆனால் ஒரு கட்டணத்திற்கு இது போதுமானதாகி இருக்க வேண்டும். இவை ரூபிகள் தானா? அருமை. உங்கள் பேக்கேஜில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கடற்கரை குடை. ஒரு சூரிய படுக்கை. ஓ, வணக்கம். உங்களுக்கு ஊஞ்சல் உதவி தேவைதானா? தயவு செய்து. சரி, இது என்ன? உண்மையான வைரங்களா? அருமை. ஆரம்பிக்கலாம். முடிந்தது. அருமை. நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சில மந்திரம் செய்யட்டுமா? எனக்கு ஒரு மென்மையான தலையணை வேண்டும். ஓ, ஒரு காக்டெயில் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க ஆரம்பிப்போம். அழகானது. பெண்களே, நமக்கு இவ்வளவு அழகான வீடுகள் உள்ளன. எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர். என்ன? என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அதென்ன அளவு? ஹாய் மகளிரே. நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள்.
எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே செல். இங்கே என் போதும். சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோசிஞ்சு சுவையானதாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில சீஸ் அது சேர்ப்போம். மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு கோணிக்கும் என்எஸ் பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. அது என்ன என்றால் ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவை ரொம்ப ருசியா இருந்தன. ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய சில சாப்பிடலாம்னா என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய போதுமா? நீ என்ன செய்கிறாய்? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? பயிற்சியா இருக்கும். ஆனால் நிறைய சிலதை உப்பு சேர்க்கணும். ஆம், கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, ஆம். இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே. ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை. என்னிடம் தேவைப்பட்டதே. ஹரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட பார்க்கும் எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 முள்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. நீங்க பிடிச்சி சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் பாருங்க. நன்றி. நாம முழு நம்பியுள்ளோம்.
அழுமுள் நிரம்பி இருந்தால் நான் என்ன நிரம்பியுள்ளேன். நாம இருப்பல நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். ஆப்ஸ், மன்னிக்கவும், நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. சிவப்பு கிறிஸ்டினா, நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாறையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் turkey ரிச்சிருந்து உள்ளேடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியா, எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியா, அவர்களா அப்படி அமைதியா. அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். ஆசியா, ஹோம் வா. அது என்ன? கைஸ், இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். ஓப்ஸ், தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டுக் கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். கூல். இது போல எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய்.
கெஞ்சாதே, வருமா, உன்னுடையத சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, சரி, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க, இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா? என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை. எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்கள். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீளமாக இருக்கிறது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கிவிட்டேன். இல்லை. என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் கமிலிருந்து வெளியே போ. ஓ, என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? ஹாம், நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது? உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். அப்படிதான், மிகவும் புளிப்பு. நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன? என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ, நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும்.
இங்க நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா, நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம்! நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி, நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன். வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ், ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஓ, ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? நீங்க தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள். இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அதை சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச். நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, பாருங்கள், எனக்கு இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே. ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் பெண்களே கோருங்கள். பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓ, இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன். மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம்.
சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை: நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை, அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெலோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது எண்ணெய் இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமாம், எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கவேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சசியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு.
அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. வாவ், நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை. அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம்? பாட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கமா? அற்புதம் கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ். சரி, ஏமா எங்களுக்கு தீட்டினை காட்டுவங்கள். சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து. ஆமா, சரி. நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதுமென நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போர்டில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாடியில் ஊற்றி கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் ஃபேண்டா பயன்படுத்த போறேன். வாருங்கள், இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் ஃபாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை. முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ்,
இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? ஓ, பட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிஞ்சிருந்தது. மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரை தான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை. நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின், ரொம்ப இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. பாவம் குவென்டின்,
ஓ, நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவெண்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ருச்சியா உள்ளது. உள்ளது. ஆனா கொஞ்சமே அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ, வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ, முடியாது. நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ. நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம். அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனா குவெண்டின் என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ, அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ, சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன? இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ, அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி, என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தருணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். ஓ, அதை இனிமேலும் செய்யாதீர்கள். வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பெட். மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ எனக்கு பெரிய பாப்பெட் இருக்கிறது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமாம், ஆமா. வாவ், வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக, ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை. உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன. அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது.
மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுள்ளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம், முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட் இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை, எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இல்லை இல்லை இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால் நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்கப் போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடிக் கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிட்ட என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாது. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா. அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ப்ரோக்கோலி மோசமாக தெரிகிறது, ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால் அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. சரி ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இப்போது நீ. இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விட மாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வாடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. சாப்பிடுறேன். இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா? இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும். ரொம்ப மோசமா? என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கோ. அது உன்னுடையது. இல்ல இல்ல, நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு. அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண்.
அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண், நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். காகிதம், கத்தி, யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை தேர. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது, ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பர்கரை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ, இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. ஜஸ்ட் எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரவம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. சரி. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. ஹூம் சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலிசா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அத சாப்பிடு. இனி கஞ்சன். ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்க உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன். வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை. ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை. நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர். ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். இது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றாஸ்? ஜில் சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது. என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன்.
நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணாள். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய், அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல், மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ, இல்லை, நீ என்ன பயிராய்? சாக்லேட், அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. பொடி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ, இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்கிற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்?
ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள், KO. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டில் இருக்குது. இது சாக்லேட் போல தெரிகிறது. முயற்சி செய் ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவை. நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம், நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு, இல்ல இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. நிரம்பியது. தேர்ந்தெடுப்போம். குருதி, என்னை சாதனவே இல்லை. என்ன? அமைதி, அமைதி. அவை கார்டுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து. மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வெஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம். நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி சரி,
தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துட்டது. இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. தாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா, பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. அவள் வாழ்கிறாள். பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு தொரைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம். ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அடிச்சுட்டேன். அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். சரி. ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. என்ன? ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் சொல்லி ஜூலி. நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். நன்றி. என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜோ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன? மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள். வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா?
சரி, அதே இது என் டன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன். வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு அல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. போகிறது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாயிருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என்னாவு உன் வாயை திற. என்னாவு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஓ, ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. ஓ, என்ன கேட்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் பார்பி வடிவில் ஒரு கேக் வேண்டும். சரி, அது மிகவும் எளிது. என்னிடம் இந்த பொம்மை இருக்கிறது. அவளது முடியை சீவி அவளை ஒரு நாற்காலியில் அமர வைப்போம். கம்மி ஹார்ட்ஸ்களை எடுத்து ஒரு அச்சில் வைக்கலாம். இப்போது அச்சோ ஜெல்லியால் நிரப்பலாம். ஓ, அருமை. இப்போது விநியோகிப்பாளரை என் ஸ்ட்ராபெரி ஜாமால் நிரப்பலாம். நீங்கள் என் சமையலறை கருவியை பார்த்தீர்களா? டீச்சர்மாவும் பயனுள்ள கருவி. எப்பொழுது ஜாம் இங்கே ஊற்றுவோம். கொஞ்சம் பேல் சேர்க்கவும். அப்புறம் வெவ்வேறு நிறங்களில் ஜெல்லி. வாவ், மிகவும் மிகவும் நன்றாக. மோல்டை அகற்றி நாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓ, என்ன அழகான ஜெல்லி கேக். பொம்மைய உள்ள வச்சு ஜெல்லி குலுங்குவது பார்க்கலாம். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த பலமான காற்று எங்கிருந்து வருகிறது? கவலைப்படாதீர்கள் பாட்டி, இது என் பொம்மைகளின் விரைவு விநியோகம். சிஸ்ஸா இருக்கு. ஸ்டேட்டிக் ஹாஸ்டாக். சார், அது ஃபன்சூசன். நீங்கள் என்ன பண்றீங்க சமையல்காரரே? ஆஹா, சரியா, வாருங்கள். ஜஸ் இப்போது முடிந்து விட்டது. அனோசாவ், இதோ என் அற்புதமான பொம்மை. அதை கேக்கில் வைக்கலாம். நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது அந்த கேக்கில் நிறைய கிரீம் போட வேண்டும். ஆமாம், அருமை. இப்போது அத சமமாக்க வேண்டும். அப்படியே ஸ்பேடுலா பயன்படுத்தி. இப்போது கேக் ரொம்ப சோர்வா மாறிட்டது பாருங்க. அடுத்தது மாஸ்டிக் எடுத்து அத உருட்டணும். Circa Fernandaya Ubat. Yo Bakim Picades Visupri. Sombrazel Mindum Uruti, Kambiயை பயன்படுத்தி அழகான வடிவமைப்பை உருவாக்குகிறோம். ஓ, ஆம், இது ரொம்ப அழகாக. இப்போது நாங்கள் அதை மிகவும் மிகவும் கவனமாக செய்கிறோம். மற்றும் வால் இங்கே இருக்கிறது. அந்த மெர்மெய்ட் பார்பியை பாருங்கள். ஆனால் அதுவே போதுமானதல்ல. பின்னர் நாங்கள் பல வண்ண மாஸ்டிகளை அச்சில் வைக்கிறோம். அவற்றை எடுத்து இங்கே கடல் தீமாவை கொண்ட அலங்காரங்கள் உள்ளன. இப்போது நமக்கு சில நீல ஜெல்லி தேவை. போயிட்டு சரணிங் வரம் சில லக்ரைச்சரைட்டே இருக்கும்போது சிட்டு கேக்கில் ஒட்டுகிறோம். ட்ரிபியான். ஓ, வாவ் செஃப். நன்றாக. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. மேலும்
கிரீமை பிழிந்து எடுக்கவும். அதுல அதிகமாக இருக்க முடியாது. ஓ கேவின், அது மிகவும் அதிகம். எல்லாம் எங்களை மேல் பறக்கிறது. என்ன? நான் உன்னை கேட்க முடியல. கிரீம் ரொம்ப சத்தமா இருக்குது. அத பாருங்க, இந்த பார்பிக்கு சரியான உடை கிடைச்சிட்டுது. அது அவளைப் போலவே இருக்குது. வாவ்! இப்போது எனக்கு இந்த அச்சு தேவை. அதை தர்பூசணி சிறப்பால் நிரப்ப போறேன். அந்த கேக் லிவ்வுக்கு சரியான உடையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கற்களை குறித்து மறக்காதீர்கள். அது அழகாக பிரகாசிக்கிறது. லீவ், சென்று அதை முயற்சி செய். ஆம், நீ சரியாக சொல்கிற. சாப்பிடுவோம், செல்லம். வாவ், நீ கேக்கை மிகவும் விரைவாக செய்து விட்டாய். அழகான பொம்மை. ஓ, நான் இதை தூக்க வேண்டும். சரியா? இது என்னை போலவே இருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே மினுமினுக்கும் தூவுகள் கூட இருக்கின்றன. நான் இதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது ஜெல்லி கேக். எப்படி அது குலுங்குகிறது? மிகவும் நகைச்சுவையாக. இதற்கு முன் இது போன்ற எதையும் நான் சாப்பிட்டதில்லை. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஜெல்லி ரவா மிருதுவா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன? வாவ், ஒரு பார்பி மெர்மெய்டா. நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது என்ன? கிராமல் அருமை. கேக்கை நேரடியாக முயற்சிப்போம். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எனக்கு எல்லா கேக்குகளும் பிடிக்கும். அதனால எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள். எனக்கு அவை அனைத்தும் பிடிச்சது. ஹூரே, முதல் வெற்றி அனைவருக்கும் பொதுவானது. நட்பு வெற்றி பெற்றது. இப்போது எனக்கு சில பொரித்த முட்டைகள் வேண்டும். நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை. நாங்கள் முட்டைகளை எடுத்துக்கொள்கிறோம். வாவ், பாட்டி பாருங்கள். எனக்கு மிக தாசா முட்டைகள் தேவை என்று முடிவு செய்தேன். சரியான அளவு. நன்றி. முட்டைகளை வேக வையுங்கள். அவை நிச்சயமாக வேகியுள்ளன மற்றும் சூடாக 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 உள்ளன. ஓ, இப்போது அவை குளிர்ந்து விட்டன. முட்டைகளை உரிக்கவும், முட்டை வெள்ளை மற்றும் முட்டை மஞ்சளை பிரிக்கவும். சரி, இப்போ ரோம் அழகான வண்ணத்தை தேர்வு பண்றோம். எனக்கு நீலம் வேண்டும், அது அருமை. அடுத்தது ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை தேர்வு பண்றோம். நாம் குழிப்ப ஒயிட்ஸ் ஐட்ஸனரில் மூழ்கடிக்கிறோம். அது நிறமூட்டுகிறது. குழிப்ப ஒயிட்ஸ் நிறமூட்டப்பட்டு விட்ட அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறோம். அடுத்ததாக நாம் குழிப்ப யோல்க்களை கவனிக்கிறோம். அவற்றை ஒரு கலக்கியில் வைக்கிறோம். சில சீஸ் சாஸ் சேர்க்கிறோம் மற்றும் அனைத்தையும் ஒன்றாக கலக்குகிறோம். இருக்கு. இப்ப இந்த கலவையை பேஸ்ட்ரி பைல் மாத்துறோம். அதை நிறமுள்ள புரதங்களில் வையுங்கள். ஓ பாட்டி, நீ எங்களை எரிக்கப் போகிறாய். வாருங்கள். அட, உண்மையிலேயே நான் சிறிது நேரம் தூங்கினேன். இதை எடுக்க நேரம் ஆகிவிட்டது. என்ன? அரிசி சரியாகவே வெந்து விட்டது. இதை தட்டில் போட்டு இந்த அரிசியால் ஒரு கரடியை உருவாக்குகிறோம். சிறப்பு. இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைக்கிறோம். இப்ப நாங்க முட்டை குழம்பு பண்ண போறோம். அதை நிறா கலக்க இந்த சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவோம். இது நீச்சுராரிச்சஸ். இப்போது அத நமது அரிசி கரடிக்கு ஒரு போர்வையாக போடுவோம். சில கெட்சப் சேர்க்கவும். தயார். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்ல, லீவ் பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன். வேற எதையாவது நினைக்கிறேன். எல்லா கிண்டர் முட்டைகளும் போய்விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். பிரிங்கிள்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துக்கொள்வோம். பிறகு ஒரு முட்டை, அதை ஒரு ஜாரில் உடைத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கி ஒரு சாசேஜ் சேர்க்கவும். அப்படியே நாங்கள் குலுக்கி கொஞ்சம் சூடாக்குகிறோம். அது தயார். சரியானது. இப்போது சில சாஸ் சேர்க்க நேரம். தயார். லிவ் இதை விரும்புவாள். அம்மா, சரி, வாருங்க.
போன பெற்றேட் லிவ். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நிறமுள்ள முட்டைகள், அவற்றை முயற்சிப்போம். ஓ, அது நல்லது. இது என்ன? முட்டை போர்வையின் கீழுள்ள கரடி. ஓ, இது முயற்சி செய்யலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? எனக்கு இங்கே கச்சி முள் தேவை. அதை நானே வெட்டுகிறேன். வாவ், ரொம்ப படைப்பாற்றல். சுவைக்கலாம். ருசியா இருக்கிறது. ஓ, அது என்ன? ஏன் அது உள்ள எரிகிறது? நான் எல்லாற்றையும் எரிச்சுட்டேன். சரி, அப்போ கேவின் வெற்றி பெறுகிறார். ஹூரே, லிவ் இதை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். நான் சிறந்தவன். இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். எனக்கு ஒரு குளிர்பானம் வேண்டும். ஓ, நிச்சயமாக செல்லமே. என்கிட்ட எப்பவும் பெரிய கத்தி இருக்கிறது. நல்ல விஷயம். இவ்வளவு பெரிய தர்பூசணியை வெட்ட உள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஓ, வா, இது முழம் பழுத்து இருக்கு. சரி, அருமை. இப்போ அதை ஒவ்வொரு கோணங்களாக வெட்டுவோம். அருமை. தட்டுல வைங்க. இப்ப இசைக்கு ஒரு ஸ்ப்ரே தேவைப்படும். நம்ம தர்பூசணியை உறைய விடுவோம். சரி, இப்போ தர்பூசணியை நேராக கண்ணாடிக்குள்ள துருவுவோம். சில ஐஸ் சேர்ப்போம். ஆரஞ்சு மண்ணிய தர்பூசணி வந்து அலங்கரிக்கவும். இதோ முடிஞ்சது. வாவ், பாட்டி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓ, இங்க இன்னும் சில தர்பூசணி இருக்கிறது. நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நன்றி. சரி, இதை முயற்சிப்போம். ஐயோ, என் பற்கள் வலிக்கின்றன. அவை விழுந்து விட்டன. ஆஹா, பாட்டி, நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதை சரி செய்வோம். செல்லம், இதோ இங்கே சில பப்ளிகம் ஸ்வை மற்றும் சில சாக்லேட் எடு. ஓ, நன்றி பாட்டி. இப்போது நல்லது. வாவ், உண்மையால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. சாக்லேட் காண்டிகளை தட்டில் வைக்கலாம். பின்னர் சில ஓரியோக்களை சேர்த்து மேலும் சாக்லேட் சேர்க்கலாம். எனக்கு இது பிடிக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பால். மீதமுள்ளதை எல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும். இப்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் இருக்கும். சரி, இத முயற்சி செய்து பார்ப்போம். ஏய், அது எங்கிருந்து வந்தது? ஓ, அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆரஞ்சிலும் இருந்து சாறு பிழிந்து விட்டேன். இப்போது ஜூஸ ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். இங்கே இப்போது ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்ப நான் சில ஸ்ட்ராபெர்ரி செய்பிடிச்ச போறேன். அவற்றை ஷேக்ல வைக்கலாம். மற்றும் ஷேக் 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 உங்கள் முழு சக்தியுடன். ஓ, ஆம், கொஞ்சம் கூடுதலாக. ஓ, சமையல்காரரே, நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிக்கிறீர்கள். நிறுத்துங்கள். நன்றி, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்போது ஸ்ட்ராபெரி ஜூஸை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே கொஞ்சம் புதினாவை அலங்கரிக்கவும் முடிந்தது. லிவ், இதை முயற்சி செய். சரி, பெரிய கண்ணாடியோட தொடங்கலாம். உள்ள என்ன இருக்கிறது? ஸ்ட்ராபெரி குளிர்ச்சி எனக்கு பிடிக்கும். நான் அதையெல்லாம் குடிச்சு விட்டேன். கவனிக்கவே இல்லை. ஓ, இது என்ன? தர்பூசணி லெமனேடு குளிர்ச்சி. ஆரஞ்சும் சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். பாட்டி வென்றார். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி லிவ். அதை கேட்டீர்களா? நான் மிகவும் உற்சாகம். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் ஒன்று கூட டாலர் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக் கொள்கிறோம். அப்படியே இப்போது
அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers Rewa Chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Showisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். பதிலுக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ரட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுகின்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்த்துப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sugars conduct. That seal after stragged put out pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன்.
ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவையேன் கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்ச ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டாரிக்கிஸ். இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. பொறுங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். செய்யாச்சிருக்கேன். இது ஸ்ப்ராட்ச் பானஸ்பா. இது கம்பி பியூர் நமர்சி. பட்ஸ் பர்ஸ் தினம்டு. அது பிரிசந்த டீம். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 ஒரு Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன்.